ஓகே. நான் முக்கியமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னாக்கி, ஆ நான் வந்து நேத்து நாகர்கோவில் போகும்போதே தடபுடலான வேலைகள் நடந்துகிட்டு இருந்தது பஸ் ஸ்டாண்டுல. என்னடா வேலை திடீர்னு நடக்குது, அதுவும் எலெக்ஷன்லாம் வரப்போகுது, இங்க வேலை நடக்குது அப்படின்னுட்டு. வேலைன்னா, ஆ தரை கற்கள் பதிக்கிறது, அத பூங்காக்களுக்கு கவர்மெண்டு இது எல்லாம் இருக்குல்ல, ப்ராப்பர்ட்டி எல்லாம் இது பெயிண்டிங் வேலை, இந்த மாரி நெறைய வேலை பார்த்து இப்ப எலெக்ஷன முன்னிட்டு இதெல்லாம் பண்றாங்க போலிருக்கு அப்படின்னு நெனச்சேன். ஆ அது இல்ல. நாளை கழிச்சா வந்து நம்ம ஊருக்கு வந்து எங்க ஊருக்கு வந்து யார் வர்றா அப்படின்னாக்கி, இந்நாள் முதல்வர் ஸ்டாலின் அவங்க வந்து வர்றாங்க. அத முன்னிட்டு தடபுடலான வேலை நடக்குது. இதில வந்து இன்னைக்கு வந்து எனக்கு மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பைக்கில தானே போனோம். போகும்போது என்ன நடந்ததுன்னா, அந்த வேகத்தடைகள் எல்லாம் அகத்தியிருக்காங்க. அந்த வேகத்தடை எல்லாம் மாத்திட்டாங்க. அப்புறம் டோட்டலா ஒரு வேகத்தடையில இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு போறது வரைக்கும் ஒரு வேகத்தடையில எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எடுத்துட்டாங்க. அது எனக்கு கொஞ்சம் வருத்தம். அது ஏன் அப்படின்னா, வேகத்தடை எதுக்கு போடுறாங்க ரோட்ல ஃபர்ஸ்ட்டு. அதாவது ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்ல மருத்துவமனை, அத பள்ளிக்கூடம், குழந்தைகள் வந்து நடமாட்டங்கள் இருக்க ஸ்கூலு, இல்ல ஒரு முக்குத்திருப்பு. அதாவது அந்த அங்கே ஒரு ரோடு இருக்கும், இங்கே ஒரு ரோடு இருக்கும். இது வந்து கொஞ்சம் வண்டி வந்து ஸ்லோவா போய் அங்கே இருக்கிறது ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு விஷயத்த அறிவுறுத்துக்கு தான் அந்த வேகத்தடை போட்டு அத வந்து வண்டிய ஸ்லோ பண்ணி போறதுக்காக போடுறது. ஆனா வந்து அவங்க வர்றாங்க, முதல்வர் வர்றாரு அப்படிங்கிறதுக்காக அத எடுத்திருக்கிறாங்க. அது கொஞ்சம் மனசுக்கு ஒத்துக்கல. அது ஏன் அப்படி பண்ணணும்? ஏன் அவங்க வண்டியெல்லாம் வந்து வேகத்தடையில ஏறி போகாதா? அப்படின்னு அது எனக்கு ஒரு கேள்வி. வந்து என்ன அதாவது எனக்கு அந்த கேள்வி. அதனால தான் நான் இத உங்ககிட்ட சொல்றேன். ஏன் அது வந்து இனி வந்து இது அந்த மாரி அவங்க வர்றாங்கங்கிறதுக்காக மெனக்கெட்டு நெறைய வேலைகள் செய்றது. ஒவ்வொரு நிழல் கூடமும் முன்னமெல்லாம் வந்து ஒரு பெயிண்டிங் எதுவுமே இல்லாம ஒரு மாரி பாண்ட போய் கிடந்து அதுக்கெல்லாம் பெயிண்டிங் அடிச்சு, அதுக்கெல்லாம் கட் அவுட் வச்சு, அப்புறம் வந்து முக்கியமா தரைக்கற்கள்லாம் பதிக்கிறாங்க. 5 வருஷமா பதிக்காதது இப்ப பதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வந்து அது வந்து என்ன சொல்ல, நம்ம வந்து நம்ம 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 நாட்ல இருக்கோம், நம்ம ஊர்ல இது நாள் வரை நடக்காத ஒரு விஷயம். அதாவது சினிமாகள்ல வருதுல்ல, அதே மாதிரியே தான் நடக்குது. சினிமாயில ஏதோ ஒரு படத்துல நான் பார்த்தேன். ஒரு நாள் முதல்வர் ஏதோ ஒரு இதுல நான் பார்த்தேன். அந்த முதலமைச்சர் வராருங்கிறதுக்காக பட பட படன்னு எல்லா இதுவும் நீட்டு பண்ணி அது இது பண்ணாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்கன்னு பண்ணாங்க. அதே மாரியே இருக்குது பார்க்கறதுக்கு உண்மைக்கு. பரபரப்பாட்டு நடந்துகிட்டு இருக்குது வேலை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட விடாம பரபரப்பா நடந்துகிட்டு இருக்குது. அப்புறம் தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு லீவு. அவங்கெல்லாம் வந்து என்ன இன்னைக்கு படுக்க வந்திருக்கீங்க? அது இப்படியாங்க கதைன்னு. ஓஹோ! அப்படியாம்மா? சரி, சரி. எதுக்குன்னு நான் அந்த பட அமைப்பு எதுக்கு? எனக்கு அது ஒரு இது. அதனால தான் உங்ககிட்ட இத ஷேர் பண்ணனேன். உங்களுக்கு இந்த மாரி தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? இதெல்லாம் ஏன் மாத்தணும்? இந்த எல்லாம் சரி சுத்தமா வைக்கிறது முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த சரி அவங்க வந்து இதெல்லாம் பண்ணுனாங்க. ஓகே செ ரோடு எல்லாம் வந்து இடிஞ்சு கிடந்த ரோட கிளீன் பண்ணாங்க. ஆம் வே வேகத்தடையெல்லாம் அகத்துனாங்க. சைடுல இருக்க குப்பை குளங்களெல்லாம் சரி பண்ணாங்க. எல்லாம் ஓகே. தனியாருக்கு சொந்தமான பராமரிப்பு இல்லாம ரோட்டோட இருக்கும் பார்த்தீங்களா இடம். அங்க வந்து செடி எல்லாம் புல்லு பூண்டெல்லாம் முளைச்சி அது ஒரு குப்பை மேடு மாரி கிடக்கும். அது ரோட்ல போறவங்களே தெரியக்கூடாதுன்னுகிட்டு, அது ஒரு வலை மாதிரி ஒண்ணு வச்சு அடைச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா இடத்துக்கு சொந்தக்காரங்க அந்த வேலைய பார்த்துருக்கவே மாட்டாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது. நெறைய இடங்கிறது எங்க ஊர்லேருந்து நான் நாகர்கோவில் போறது வரைக்கும், தனியாருக்கு சொந்தமான பராமரிப்பு இல்லாத இடங்கள வந்து ரோட்ல இருந்து போறவங்க அந்த இடம் பார்க்கும்போது குப்பை கூளமா தெரியக்கூடாது அப்படின்கிட்டு, அப்படியே ஒரு அது என்ன வலைன்னு எனக்கு சொல்ல தெரியல. பச்சை கலர்ல இருக்குது. நீட்டக்கா வலைய வாங்கி அந்த பக்கம் எவனுக்கு காம்பவுண்டா இருந்தாலும் சரி தான், இந்த பக்கம் எவனுக்கு கிடையா இருந்தாலும் சரி தான், ஒரு கம்பு நாட்டி, இடையில 5, 6 கம்ப நாட்டி, அப்படியே கெட்டி அந்த வலைய அப்படியே விரிச்சு பச்சை கலர்ல புசு புசுன்னு போட்டு வச்சிருக்கு. ஒரு இடம் 2 இல்ல. அந்த பராமரிப்பு இல்லாத எல்லா இடத்துக்கும் அந்த மாரி போட்டிருக்கு. இது வந்து கண்டிப்பா அந்த இடத்தோட சொந்தக்காரங்க போட்டது கிடையாது. அவரு நம்ம இந்நாள் முதல்வர் வந்து வர்றார்ல, அவரு வந்து வரவேற்கும் ஒரு விதமா போட்டு வச்சிருக்கிறாங்க எல்லாத்தையும். மாரியண்ண அவரு வந்துட்டு போனதோட எல்லாத்தையும் பூச்சி எடுத்து, சுருட்டி எடுத்து அவங்க கொண்டு போயிருவாங்க. நான் என்ன சொல்ல வரேன், எப்பவும் இருக்கிறது மாரியே இருக்கட்டுமே. இது என்ன புதுசா ஒரு படம் வைப்பு அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி.
நான் கேட்டது சரியா தவறான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும் சரியா? இதெல்லாம் என்னத்துக்கு?